விஜய் அம்முவின் புத்தகங்களை வாங்கிக் கொடுத்துவிட்டு அவளிடமிருந்த ரஃப் நோட்டில் காவேரி கழுத்தில் அணிந்திருக்கும் முருகர் டாலர் கொண்ட செயினை வரைந்து கொடுக்கிறார். இதை பார்த்து காவேரி ஆச்சரியமும் மகிழ்ச்சியும் அடைகிறாள். தனக்கு பிடித்த விஷயம் அந்த பெண்ணின் அப்பாவுக்கு எப்படி தெரிந்தது என்றும் அவர் ஏன் அடிக்கடி தன் கனவில் வருகிறார் என்றும் குழப்பமடைகிறாள். அந்த ஓவியத்தை புகைப்படமும் எடுத்துக்கொள்கிறாள். வீட்டிற்கு வந்த காவேரி தன் தாய் சாரதாவிடம் அந்த புகைப்படத்தை காட்டிச் சண்டையிடுகிறாள். எனக்கு பிடித்தது அவருக்கு எப்படி தெரியும்? இதில் ஏதோ உண்மை இருக்கிறது, மறைக்காமல் சொல்லுங்கள் என வற்புறுத்துகிறாள். அந்த ஓவியத்தை பார்த்த சாரதா அது காவேரியின் செயின்தான் என்பதை உறுதிப்படுத்துகிறார். அம்முவின் புகைப்படத்தை பார்த்ததும் அது தன் பேத்திதான் என்ற சந்தேகம் அவருக்கு வலுக்கிறது. உண்மையை அறிய அடுத்த நாள் சாரதா மறைந்திருந்து கவனிக்கிறார். அப்போது அம்முவை விட வரும் விஜயை பார்த்து அதிர்ச்சியடைகிறார். தன் மருமகன் உயிரோடு இருப்பதை உறுதி செய்த அவர் கங்காவிற்கு போன் செய்து விஷயத்தை கூறுகிறார். உடனே கங்காவும் நிவினும் இதை பற்றி பேசுகிறார்கள். நிவின் நேரில் கிளம்பி வருகிறார். காவேரியிடம் எதையும் சொல்லாமல் விஜய் மற்றும் அம்முவின் வீட்டு முகவரியை கண்டுபிடிக்க நிவின் திட்டமிடுகிறார். அதே நேரத்தில் காவேரி தனக்கு தெரியாமலேயே தன் கணவர் வரைந்து கொடுத்த ஓவியங்களை ரசித்துக் கொண்டிருக்கிறாள். விரைவில் உண்மைகள் வெளிவந்து அவர்கள் ஒன்று சேர்வார்களா என்ற எதிர்பார்ப்புடன் கதை நகர்கிறது. நிவின் சென்னைக்கு வந்திறங்கியதும் சாரதாவிடம் அந்த கார் நம்பரை பற்றி விசாரிக்கிறார். ஆனால் சாரதா பதற்றத்தில் அதை கவனிக்கவில்லை என்று சொல்ல நிவின் தானே நேரடியாக ஸ்கூலுக்குச் சென்று விஜயை கண்காணிக்க முடிவு செய்கிறார். மறுபுறம் பள்ளியில் அம்முவிடம் விஜய் ஒரு புதிய ஓவியத்தை கொடுத்து அனுப்புகிறார். அதில் காவேரிக்கு மிகவும் பிடித்தமான ஒரு பூந்தோட்டமும் அதன் நடுவே ஒரு சிறிய ஊஞ்சலும் வரையப்பட்டிருக்கிறது. இதை பார்த்த காவேரிக்கு தூக்கி வாரி போடுகிறது. ஏனென்றால் இது அவள் சிறுவயதில் விஜயிடம் நமக்கு இப்படி ஒரு வீடு வேண்டும் என்று ஆசைப்பட்டுச் சொன்ன அதே கற்பனை தோற்றம். நிச்சயமாக இவருக்கும் எனக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கிறது. என் மனதுக்குள் இருக்கும் ரகசியங்கள் இவருக்கு எப்படி தெரிகிறது என்று காவேரி தவிக்கிறாள். அன்று மாலை அம்முவை அழைக்க விஜய் வரும்போது எப்படியாவது அவரிடம் பேசிவிட வேண்டும் என்று காவேரி முடிவெடுக்கிறாள். அதே சமயம் ஸ்கூல் வாசலில் மறைந்திருக்கும் நிவின் தன் நண்பன் விஜயை கண்டதும் அப்படியே உறைந்து போகிறார். விஜய் உயிரோடுதான் இருக்கிறான், ஆனால் ஏன் இத்தனை காலம் எங்களை விட்டு பிரிந்திருக்கிறான் என்ற கேள்வியுடன் அவனது காரை பின்தொடர்கிறார். வீட்டிற்கு வந்த காவேரி சாரதாவிடம், அம்மா, இன்னைக்கு அவர் வரைஞ்ச ஓவியம் என் மனசையே உலுக்கிடுச்சு. அவர் யாருன்னு எனக்கு இப்போவே தெரிஞ்சாகணும் என்று அழுகிறாள். சாரதா நிலைமையை சமாளிக்க முடியாமல் தவிக்க அப்போது அங்கே வரும் நிவின் ஒரு பெரிய உண்மையை உடைக்க தயாராகிறார். நிவின் நேராக விஜயின் காரை பின்தொடர்ந்து சென்று அவர் தங்கியிருக்கும் வீட்டை அடையாளம் காண்கிறார். ஒரு சிறிய ஆனால் அழகான வீட்டில் அம்முவுடன் விஜய் சிரித்து பேசிக் கொண்டிருப்பதை தூரத்தில் இருந்து பார்க்கும்போது நிவினின் கண்கள் கலங்குகின்றன. இவ்வளவு காலம் எங்களை தவிக்க விட்டுவிட்டு இங்கே இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா விஜய் என்று அவருக்குள் ஆத்திரம் கலந்த வேதனை எழுகிறது. மறுபுறம் காவேரி அந்த பூந்தோட்ட ஓவியத்தை பார்த்ததிலிருந்து ஒரு நிமிடம் கூட நிம்மதியாக இல்லை. அம்மா, எனக்கு தூக்கம் வரவில்லை. அந்த ஓவியத்தில் இருந்த ஊஞ்சல் நான் என் கணவரிடம் மட்டும் சொன்ன ரகசியம். இது எப்படி அந்த மனிதருக்கு தெரிந்தது என்று சாரதாவிடம் கேட்கிறாள். சாரதா எதற்கும் பதில் சொல்லாமல் அமைதியாக இருக்க நிவின் வீட்டிற்குள் நுழைகிறார். நிவினின் முகம் மாறியிருப்பதை பார்த்த சாரதா, மாப்பிள்ளை பாத்தீங்களா, அவர்தானா என்று ரகசியமாக கேட்கிறார். நிவின் மெதுவாக தலையசைக்க அந்த உண்மையை அங்கேயே இருந்த காவேரி கேட்டு விடுகிறாள். யார பார்த்தீர்கள், எதை பற்றி பேசுகிறீர்கள் என்று காவேரி குறுக்கிட நிவின் வேறு வழியின்றி உண்மையை உடைக்கிறார். காவேரி, நீ தேடிக்கொண்டிருக்கும் அந்த ஓவியர் வேறு யாருமில்லை, உன் கணவன் விஜய்தான் என்று சொல்ல காவேரி சிலையாக உரைகிறாள். விஜய் உயிரோடு இருக்கிறாரா? அப்படியானால் ஏன் என்னை தேடி வரவில்லை? ஏன் அம்முவை மட்டும் தன்னுடன் வைத்திருக்கிறார் என 1000 கேள்விகள் அவளுக்குள் எழுகின்றன. அடுத்த நாள் காலை யாரிடமும் சொல்லாமல் காவேரி அந்த பள்ளிக்குச் செல்கிறாள். வழக்கம்போல அம்முவை விட விஜய் காரில் வந்து இறங்குகிறார். நேருக்கு நேர் காவேரியை பார்த்ததும் விஜய் அதிர்ச்சியில் நிற்க காவேரி கண்களில் நீருடன் அவரிடம் செல்கிறாள். ஏன் விஜய், என்னை ஏன் இவ்வளவு காலம் ஏமாற்றினீர்கள் என்று கேட்க விஜயின் கண்களிலும் கண்ணீர் வழிகிறது. அப்போது அங்கே வரும் ஒரு சிறு விபத்து அல்லது திருப்பம் அவர்களின் கடந்த கால பிரிவின் மர்மத்தை வெளிப்படுத்தப் போகிறது. காவேரி நேருக்கு நேர் நின்றதைக் கண்ட விஜய் ஒரு நிமிடம் அப்படியே உறைந்து போகிறார். இத்தனை காலம் ரகசியமாக ரசித்த தன் மனைவி இன்று கோபமும் கண்ணீருமாக தன் முன்னால் நிற்பதை அவரால் தாங்க முடியவில்லை. விஜய், ஏன் இப்படி செஞ்சீங்க? நீங்க உயிரோட இருக்கீங்கன்னு தெரிஞ்சும் ஏன் என்ன வந்து பார்க்கல? எங்க அம்முவை என்கிட்ட இருந்து பிரிச்சு வச்சிருக்கீங்க, இது நியாயமா என்று காவேரி கதறித் துடிக்கிறாள். அப்போது அம்மு ஓடி வந்து, மிஸ், ஏன் அழறீங்க? அப்பாவை உங்களுக்கு தெரியுமா
என்று மழலை மொழியில் கேட்க விஜயால் அதற்கு பதில் சொல்ல முடியவில்லை. விஜய் மெதுவாக காவேரியின் அருகில் வந்து, காவேரி, அமைதியா இரு. நான் உன்னை விட்டு பிரியணும்னு நினைக்கல. அன்னைக்கு நடந்த விபத்துக்கு அப்புறம் எனக்கு பழைய ஞாபகங்கள் எல்லாம் மறைஞ்சு போச்சு. அம்முவ மட்டும்தான் என்னால காப்பாத்த முடிஞ்சது. ஆனா கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் எனக்கு எல்லாமே ஞாபகம் வந்தது. உன்னை வந்து சந்திக்கணும்னு நினைச்சப்போ நீ வேற ஒரு வாழ்க்கையில நிம்மதியா இருப்பியோன்னு பயந்தேன் என்று உண்மையை உடைக்கிறார். இதைக் கேட்டு அதிர்ச்சியடைந்த காவேரி, உங்களுக்காகத்தான் நான் இன்னமும் காத்துட்டு இருக்கேன் விஜய். உங்களை விட எனக்கு வேற வாழ்க்கை கிடையாது என்று சொல்ல இருவரும் உணர்ச்சி வசப்பட்டு அழுகிறார்கள். அங்கே வந்த நிவினும் சாரதாவும் இந்த நெகிழ்ச்சியான காட்சியைக் கண்டு கண்கலங்குகிறார்கள். சாரதா ஓடிச் சென்று தன் பேத்தி அம்முவை அணைத்துக் கொள்கிறார். அம்முக்குட்டி, நான் தான் உன் பாட்டி என்று சொல்ல அம்மு ஆச்சரியத்துடன் எல்லாரையும் பார்க்கிறாள். நிவின் விஜயின் தோளைத் தட்டி, ஏண்டா மச்சான், இவ்ளோ பெரிய உண்மையை என்கிட்ட கூடவா சொல்லாம இருந்த என்று கேட்க விஜய் தன் தவறை உணர்ந்து தலைகுனிகிறார். இறுதியாக எல்லாரும் ஒன்று சேர்ந்து காவேரியின் வீட்டிற்குச் செல்கிறார்கள். இத்தனை காலப் பிரிவு முடிவுக்கு வந்து ஒரு முழுமையான குடும்பமாக அவர்கள் இணைகிறார்கள். காவேரிதான் வரைந்த அந்த ஓவியங்களை எடுத்து வந்து, இனிமே நாம பிரியவே கூடாது என்று விஜயிடம் சத்தியம் வாங்குகிறாள். விஜயும் காவேரியும் ஒன்றாக வீட்டுக்குள் நுழைந்ததைக் கண்ட கங்கா அப்படியே திகைத்து நிற்கிறாள். விஜய், இது கனவா நிஜமா என்று ஓடி வந்து அவர் கைகளை பிடித்துக் கொள்கிறாள். ஒரு வழியாக பிரிந்த குடும்பம் ஒன்று சேர்ந்த அந்த நிமிடம் அந்த வீடே மகிழ்ச்சியில் நனைகிறது. ஆனால் ஒரு சின்ன சங்கடம் அங்கே எழுகிறது. அம்முவுக்கு காவேரிதான் தன் அம்மா என்பது இன்னும் தெரியவில்லை. அவள் இன்னும் காவேரியை தன் எம்எஸ் என்றுதான் நினைத்துக் கொண்டிருக்கிறாள். விஜய் அம்முவை அருகில் அழைத்து, அம்முக்குட்டி, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ். இவங்க உன் மிஸ் மட்டும் இல்ல, இவங்கதான் உன்னோட அம்மா என்று மென்மையாகச் சொல்கிறார். அம்மு அப்படியே திகைத்துப் போய் காவேரியை பார்க்கிறாள். நிஜமாவா அப்பா? இவங்கதான் எங்க அம்மாவா? அதான் எனக்கு இவங்களை இவ்வளவு பிடிச்சிருக்கா என்று கேட்டுக்கொண்டே ஓடிப்போய் காவேரியை கட்டிக்கொள்கிறாள். அந்த தருணம் காவேரியின் பல வருடத்தவம் பலித்தது போலிருந்தது. அன்று இரவு அனைவரும் அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கும்போது நிவின் ஒரு முக்கியமான விஷயத்தை முன்வைக்கிறார். விஜய், நீ உயிரோடு இருக்கிற விஷயம் தெரிஞ்சா அந்த வில்லன் கும்பல் சும்மா இருக்காது. அன்னைக்கு விபத்து நடந்தது தற்செயல் இல்லைன்னு நமக்கு தெரியும். இனிமே நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் என்கிறார். விஜய் உறுதியான குரலில், இனிமே யாராலும் எங்களை பிரிக்க முடியாது நிவின். என் குடும்பத்துக்காக நான் எதை வேணாலும் எதிர்த்து நிற்பேன் என்று காவேரியின் கையை பிடித்துக் கொள்கிறார். மறுநாள் காலை விடிந்ததும் ஒரு புதிய தொடக்கம் போலத் தெரிகிறது. காவேரி அம்முவுக்கு தலை சீவிவிட்டு பள்ளிக்குத் தயார் செய்கிறாள். விஜய் தன் ரஃப் நோட்டை எடுத்து அவர்கள் மூவரும் ஒன்றாக இருப்பது போன்ற ஒரு முழுமையான ஓவியத்தை வரையத் தொடங்குகிறார். இத்தனை நாள் தனித்தனியாக இருந்த கோடுகள் இன்று ஒரு அழகான சித்திரமாக மாறுகிறது. விஜயும் காவேரியும் ஒன்றாக இருப்பதை பார்த்த அந்த பழைய எதிரிகள் சும்மா இருக்கப் போவதில்லை என்பதை நிவின் எச்சரித்தாலும் விஜய் இப்போது பழைய விஜய் இல்லை. தன் குடும்பத்தைக் காக்க அவர் ஒரு போர் வீரனாக மாறிவிட்டார். மறுநாள் காலை காவேரி சமையலறை காஃபி போட்டுக் கொண்டிருக்கும்போது பின்னால் வந்து அவளை கட்டிக் கொள்கிறார் விஜய். இத்தனை வருஷம் இந்த நிமிஷத்துக்காகத்தான் காவேரி ஏங்கினேன். உன் கையால ஒரு காப்பி குடிச்சா என் எல்லா கஷ்டமும் மறந்துடும் என்கிறார். காவேரி நாணத்துடன் சிரிக்க அங்கே ஓடி வருகிறாள் குட்டி அம்மு. அம்மா, அப்பா